வணக்கம் அன்பு நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம யூடியூப் சேனல்ல இன்னைக்கு நம்ம வீடியோ போட போறோம்னா, நம்ம நெத்திலி மீன் குழம்பு செய்வது எப்படி அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். அதுவும் பேச்சுலர் எப்படி பண்றாங்க அப்படிங்கறத நம்ம எளிய முறையில சிம்பிளா செய்யறத பத்தி நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நம்ம ஆயில் ஊத்திக்கலாம். ஆயில் தேவையான அளவு ஊத்திக்கிங்க. இது எனக்கு தெரிஞ்ச ஒரு 50லேருந்து ஒரு 100 ml இருக்கும். அடுத்து நம்ம தேவையான அளவு நம்ம வெந்தயத்தை நம்ம சேர்த்திக்கலாம். வெந்தயம் எவ்வளோ மாமா போடுறீங்க? ஒரு ஸ்பூனா? ஓகே நண்பர்களே, அடுத்து எண்ணெய். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றியாச்சு. அடுத்து ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்திக்கலாம். நண்பர்களே, அடுத்து நம்ம போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்களா மாமா? அடுத்து என்னென்ன போட போகிறீங்க? பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு. போடுங்க நண்பர்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா வெந்தயம் போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்தில் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா 3 போட்டார். அதுக்கப்புறம் போட்டுட்டு நல்லா வதக்கணும். சரிங்களா நண்பர்களே? நல்லா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நண்பர்களே, நல்லா வதங்கிட்டு இருக்கு. நல்லா பொன்னிறமாக ஆகணும். இது வந்து எளிய முறையே நம்ம பண்ண போகிறோம் நண்பர்களே. எந்த வித எப்படி சொல்கிறது, வீட்டெல்லாம் செஞ்சாங்கன்னா மிக்சிலேயோ இல்லை கிரைண்டர்லேயோ மசாலா அரைப்பாங்க. நம்ம அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே அரைக்க போகிறதில்ல. எல்லாமே லைவில் அப்படியே நம்ம பண்ண போகிறோம். எந்த மசாலா எதுவுமே அரைக்காமல். இங்கே அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நான் நண்பர் சபரி இருக்கார். அவர் நம்ம மீன் குழம்புக்கு தேவையான தேங்காய் சுரவிட்டு இருக்காரு. பஸ் நல்லா வேகமாக சுரண்டுங்க. இப்படி சுரவிட்டு என்ன பண்ண போகிறோம்? நண்பர்களே, இப்போ அடுத்து நம்ம என்ன போட போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வெங்காயம், சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்காரு எங்கள் மாமா. அதை இப்போ போடலாம் வாங்க. இது போட்டோம்னா எவ்வளோ நேரம் மாமாக நல்லா வணங்குறதுக்கு? ஒரு 10 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷம் ஆகுமா? நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும் நண்பர்களே. அப்போ தான் நல்லா கொஞ்சம் கோல்டன் கலரில் வரும். அதுக்கப்புறம் என்னென்ன மசாலாஸ் ஆட் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியல. இப்போ மாமா தான் சமையல் செய்கிறாரு. பார்ப்போம் எந்த மாதிரி வருதுன்ட்டு. நல்லா கோல்டன் ஃப்ளவர் கலரு வர வரைக்கும் நல்லா வணங்கிட்டே இருக்கணும் நண்பர்களே. அப்போ தான் அதோட ஆனியனோட ஃப்ளவர் இறங்கி நல்லா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும் அப்படின்னு நான் சொல்லலை, எங்கள் மாமா சொல்கிறாரு. இது எவ்வளோ நேரங்க வதக்கிட்டே இருக்கணும்? 10 நிமிஷம் வதக்கிட்டே இருக்கணுங்களா? ஓகே. நம்ம மீன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் நம்ம இந்த தடவை நம்ம சேர்த்துலிங்க. அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் மாமா சொன்னார். அதனால தான் போயிட்டு மார்க்கெட்டு போயிட்டு இதுக்குன்னே நாங்கள் போய் சின்ன வெங்காயம் நாங்கள் தேடி பிடிச்சி நல்லா நாட்டு வெங்காயமாக பார்த்து வாங்கிட்டு வந்தோம் நண்பர்களே. இதே மாதிரி நல்ல வெங்காயமாக நீங்களும் பார்த்து சின்ன வெங்காயமாக வாங்கி நல்லா தான் பார்த்து நல்ல முறையாக செஞ்சு நீங்களும் இதே மாதிரி நல்லா சாப்பிடுங்க. இன்னைக்கு என்னன்னா மாஸ்டர் என்ன சமைக்கிறாரு? இன்னைக்கு மாஸ்டர் வந்து நெத்திலி குழம்பு வைக்கிறாரு. காயெல்லாம் வெட்டி கொடுத்துருக்கு மீனுக்கு. சரி. அவரு மாஸ்டர் கோயம்புத்தூர்லயே பெரிய மாஸ்டரும் கூட. அப்படியா? இதாரு உங்களுக்கு சொன்னது? இது அவரு எங்க கூட இருக்காருல ரொம்ப காலமா தெரியும். சரி. சமைச்சிட்டு அப்புறம் சமைச்சு முடிச்ச பிற்பாடு மீன் எல்லாம் போட்டு குழம்பு வச்ச பிற்பாடு இறக்கி சாப்பிட்டு பார்த்தா தெரியும் அவருடைய டேஸ்ட் எப்படின்றது. சரி சரி. இதுக்கு முன்னாடி அவருக்கு வச்ச குழம்பெல்லாம் சாப்பிட்டுருக்கீங்களா? கண்டிப்பா சாப்பிட்டுட்டு இருக்கோம். நல்லாவே போயிட்டு இருக்கு. சரி சரி. அவர் கை பக்குவங்கள் கொஞ்சம் நல்லா இருக்கும். தண்ணியை கலக்கி வச்சா கூட அது நல்லா இருக்கும். அவர் கை தண்ணி வெறும் தண்ணியை கலக்கி வச்சா நல்லா இருக்குமா? அவர் அப்படி ராசியார் அவரு. அப்படியா? சரி சரி. யாரும் குழம்பு வைக்கிறாங்க, அவர் டேஸ்ட் இருக்குது. அவர் வச்சாருன்னா அது ஒரு வித்தியாசமா இருக்கும். அப்படியா? ஆமா. குழம்பு வச்சு கொடுத்தா ஒரு கை கூட சாப்பிடலாம். அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி கைராசி பக்குவம். அப்படியா? சரி சரி சரி. ஓகே, இப்ப இன்னைக்கு பாப்போம். நெத்திலி மீன் குழம்பு வச்சு தரேன் இருக்காரு. ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். அப்படியா? ஓகே. அப்ப நான் இருந்தா சாப்பிட்டு எப்படி இருக்கு சொல்லிட்டு போயிடுறேன் உங்ககிட்ட. டேஸ்ட பார்த்துட்டு எப்படின்றத பார்த்து சொல்லிட்டு போங்க. ஓகே ஓகே. ஓகேண்ணா ஓகேண்ணா.
நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட வெங்காயம் மற்ற எல்லா ஐட்டமே நல்லா நல்லா வதங்கிருச்சு. இப்போ அடுத்து என்ன சேர்த்த போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரமிளகாய் தூள் சேர்த்த போகிறாரு. இது எவ்வளோங்க போடுவீங்க? 2 ஸ்பூன். 2 ஸ்பூன். ஓகே. அடுத்து என்ன பொடி போட போகிறீங்க? மல்லிப்பொடி. மல்லிப்பொடி. இது எவ்வளோ போட போகிறீங்க? 2 ஸ்பூன். 2 ஸ்பூன். ஓகே. இதெல்லாமே ஊர்லேருந்து அரைச்சி கொண்டு வந்தது. மஞ்சப்பொடி. மஞ்சப்பொடி. மஞ்சப்பொடி எவ்வளோங்க? தேவையான அளவா? தேவையான அளவு. ஓகே நண்பர்களே, இது 3 போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் ஒரு லைட்டாக ஒரு நல்ல ஒரு வணக்கிட்டு அது கொஞ்சம் இறங்கணும் நண்பர்களே. இப்போ என்ன நல்லா வணக்க போகிறீங்களா? ஓகே, அவர் நல்லா வணக்கிட்டு இருக்காரு. வணக்கட்டும். அடுத்து என்னென்ன போட போகிறாருன்னு தெரியல நண்பர்களே. இதுதான் நண்பர்களே நெத்திலி மீன். இது பார்த்தீங்களா, நாங்கள் ஒரு 5-6 பேர் இருக்கோம். இதே 10வது தான், இருந்தாலும் மார்க்கெட்டில் தான் கிடச்சிது இன்னைக்கு. எப்படிங்க எல்லாம் கரெக்டாக இருக்கா நண்பர்களே? அடுத்து தக்காளி நம்ம போட்டுக்கலாம். நம்ம போட்ட மசாலா வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம். நண்பர்களே, இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு போட்ட மசாலா எல்லாமே. அடுத்து நம்ம தக்காளி நம்ம போட்டுக்கலாம். இது ஒரு 400லேருந்து ஒரு 500 கிராமுக்குள்ளே இருக்குங்க. இதை போட்டு நல்லா ஒரு வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்குங்க நண்பர்களே. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்துக்க போகிறோம். இப்போ ஏன் நம்ம உப்பு சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உப்பு போட்டோம்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். தக்காளி சீக்கிரமாக வெந்துடும் நண்பர்களே. அதனால இப்போ நம்ம உப்பு சேர்த்துறோம். தேவையான அளவு உப்பு. அப்புறம் நம்ம கடைசியில் நம்ம மீன் குழம்பு டேஸ்ட் பார்க்குறப்ப உப்பு பத்தலை அப்படின்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் நண்பர்களே. உப்பு போட்டதுக்கப்புறம் லைட்டாக ஒரு கிண்டிக்கலாம் நண்பர்களே. இந்த மாதிரி பண்ணிக்கங்க. அடி பிடிக்காத அளவுக்கு பண்ணுங்க. அடி பிடிச்சதுன்னா கொஞ்சம் கருகின ஸ்மெல் அடிக்கும். நண்பர்களே, நம்ம போட்ட மசாலா எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. அடுத்து நம்ம தேவையான புளி கரைசலை நம்ம ஊற்றிக்கலாம். ஏன்னா மீன் குழம்புக்கு மெயினாக புளி தான் தேவைப்படுங்க. அதனால தேவையான புளி நம்ம ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச நம்ம தேங்காய் பால் இருக்குது, அதை நம்ம ஊற்றிக்கலாம். நாங்கள் தேங்காய் பால் நாங்கள் ஊற்றுவோம். அது ஏன்னு கேட்டிங்கன்னா மீனோட ஸ்மெல்லு வந்து வராமல் இருக்கும். ஏன்னா எங்கள் ஊர் பிரகாரம் பார்த்தீங்கன்னா மீன் குழம்புக்கு நாங்கள் தேங்காய் சேர்ப்போம். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா தேங்காய் சேர்த்துக்குங்க. அப்படி தேவைப்படலைன்னா நீங்கள் தேங்காய் பால் வேண்டியதில்லை. நாங்கள் தேங்காய் பால் நாங்கள் எல்லாத்துக்குமே நாங்கள் தேங்காய் பால் சேர்த்திக்குவோம். சாம்பார் வச்சாலும் சரி, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, ரசம், பொரியல் எல்லாத்துக்குமே நாங்கள் தேங்காய் சேர்த்துக்குவோங்க. அதனால் இப்போ தேவையான இந்த குழம்புக்கு தேவையான தேங்காய் பால் நம்ம ஊற்றிக்கலாங்க. ஓகே, ஊற்றியாச்சு. இது ரெண்டையும் நம்ம ஒரு கலரிக்கலாம். ஓகே, கலரி விட்டாச்சு. நண்பர்களே, இப்போ நம்ம தேவையான தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ, குழம்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிங்க நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான அளவு தண்ணீர் விட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தடத்து போட்டு மூடி வச்சுருவோம். கொஞ்சம் கொதி வந்ததையுமே மீனை போட்டு ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம இறக்கிடலாம் நண்பர்களே. கொதி வரட்டும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் சிறிது நேரம் காத்திருக்கலாம். மூடிடலாங்க. நண்பர்களே, இப்போ குழம்பு கொதிச்சான்னு பார்ப்போம். கொதிச்சிருச்சு, நல்லா கொதிக்குது. அதுக்கப்புறம் இப்போ நம்ம கழுவி வச்சிருக்கிற அந்த மீனை நம்ம இதில் இப்போ நம்ம போட போகிறோம். நண்பர்களே, குழம்பு நல்லா இப்போ கொதிச்சிட்ருக்கு. அடுத்து நம்ம கழுவி வச்ச நம்ம மீனை நம்ம போட்டுடலாம். அப்படியே மெதுவாக போடுங்க, மேலே தெறிக்க போகுது. மெதுவாக போடணும். இவ்வளோ மெதுவாக போடுறீங்க? ஓ ஆமாம் நண்பர்களே, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுங்க. அப்படியே தடத்தோட சாத்திடாதீங்க, அப்புறம் கழுவுன தண்ணி இருக்கும். அதனால் ஒவ்வொன்றா கையிலே எடுத்து போடணும். ஓகே நண்பர்களே,
சிறிது நேரம் லைட்டாக அப்படியே ஒரு கிளறிட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருவோம். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா மீன் போட்டாச்சு. மீன் போட்டதுக்கப்புறம் குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. அநேகமாக மீன் வெந்திருக்கும். இப்போ நம்ம போட போகிறோம்னா, அடுத்து நம்ம கருவேப்பிலை போட போகிறோம். ஆமாம்மா, கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை போட்டால் கருவேப்பிலை தலையோட ஸ்மெல் நல்லா இருக்கும் மீன் குழம்புக்கு, கொத்தமல்லி தலையோட. ஓகே, போட்டு ஒரே நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் நண்பர்களே போட்டு மூடி வச்சுருவோம். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிருவோம் நண்பர்களே. நண்பர்களே, நம்ம குழம்பு ஆயிடுச்சு. நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆகி விட்டது. இப்போது முதல்ல இப்போ வந்து தனபாலன் தான் இப்போ சாப்பிட போகிறாரு. தனபாலனுக்கு தான் முதல்ல ஊற்றுறாங்க. தனபாலண்ணா, இப்போ உங்களுக்கு தான் முதல்ல ஊற்றுறாங்க. எப்படி இருக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க. ஆமாம், வீடியோ பார்த்துருக்காங்க எல்லாரும். அவருக்கு மறக்காமல் சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா சாப்பாடோட பணம் சாப்பிடுங்க. நல்லா இருக்குண்ணே, குழம்பு நல்லா வச்சுருக்காப்புல. சரி, காரமாக இருக்கு. நல்ல பக்குவம், கை பக்குவம். மீன் எப்படி வந்திருக்கு? மீன் நல்லா மாவு மாதிரி வந்திருக்கு. நல்லா பொசுப்புமா இருக்கு. சரி சரி. மீன் குழம்பு உரப்பு புளிப்பு எல்லாம் நல்லா இருக்குண்ணே. சரி சரி. இந்த கருவேப்பிலை முன்னாடி பின்னாடி போட்டாப்புல லாஸ்ட்ல. ஆமா, அதுவே குழம்பு வாடகை ரொம்ப தூக்குது. அப்படியா? நல்லா செஞ்சுக்காப்புல. சரி சரி. செஞ்சதுக்கு ரொம்ப நல்லது. சரி, நல்லா இருக்கு. நம்ம கை காலம் அவருக்கு ரொம்ப புண்ணியம். அப்படியா? ஆமா, நமக்கெல்லாம் சமைச்சு கொடுக்குறாருல்ல. சரி சரி. குடும்பம் நல்லா தலைமுறையும் நல்லா இருக்கணும். அது சரி. சரி, ஓகே. இந்த வீடியோ பார்த்துருக்காங்களா, அவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? இதே மாதிரி பக்குவமா சமைச்சு நல்ல முறையோடு சாப்பிடுங்க. உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம். சரி, ஓகே. ரொம்ப நன்றிங்க. ஓகேண்ணா. ஓகே நண்பர்களே. ஓகே, சரிங்க நண்பர்களே, நம்ம வீடியோவோட நிறைய பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். தனபால் அண்ணா சாப்பிட்டு இருக்காரு. சாப்பிட்டு பார்த்துட்டு அவர் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்மளும் சாப்பிட போவோம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி மீன் குழம்பு வேணும் அப்படின்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு நீங்களே செஞ்சு பாருங்கள். எளிய முறையில் நல்லாயிருக்கும். நல்லா இருந்ததுன்னா அதே மாதிரி எங்களுக்கு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. எங்கள் சேனல் நேட்டிவ் பொள்ளாச்சியன்ஸ் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே. நேட்டிவ் பொள்ளாச்சியன்ஸ்.